இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் 8 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃபாலன் ஏஞ்சல்ஸ். விழுந்து போன தூதர்கள் பற்றிய 8 சுவாரஸ்யமான உண்மைகள். விழுந்து போன தூதர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா தூதர்களும் தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஆவிகள் தாங்க. அவங்களுக்கு வல்லமை இருக்குது. ஆவிக்குரிய மேனிலையும் அவங்க வரலாம். மாம்சீக மேனிலையும் அவங்க வரலாம். இது தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு வல்லமை. ஆனா இத சரியான விதத்துல அவங்க பயன்படுத்தலங்க. சில தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தானோட வழியில போயிட்டாங்க. தேவனோட சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டுட்டாங்க. அவங்கள பத்தி தான் இந்த ஒரு காணொளியில நம்ம பார்க்க போகின்றோம். 8 விஷயங்கள். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தானும் ஒரு விழுந்து போன தூதன். இது முக்கியமான விஷயங்க. ஏன்னா சாத்தான் ரொம்ப வல்லமை உள்ள ஒரு தேவதூதனா தான் பரலோகத்துல இருந்தது. இப்போ தேவனை எல்லாரும் துதிக்கிறதா அவர் பார்க்கும்போது, சாத்தானுக்கு மனசுல என்ன என்ன வருதுனாக்கா, நானும் தேவனை போல ஆக வேண்டும் அப்படின்ற அந்த பெருமை வந்துச்சு. இதனாலதான் அவ விழுந்து போனதுங்க. பெருமை தான் ஒருத்தர் விழுறதுக்கு காரணமா இருக்கின்ற ஒரு விஷயம். இந்த பெருமை நமக்குள்ளேயும் வரக்கூடாதுங்க. நான் என்ற அந்த எண்ணம். இத பத்தி நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். பாத்தீங்களா, இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, சாத்தான் மின்னலை போல வானத்துல இருந்து விழுறான் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா. எதனால அவன் விழுந்தான் அப்படின்றதுக்கு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஜான் சாப்டர் 12 verse 31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். பாத்தீங்களா, சாத்தான் தள்ளப்படுவான் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. சாத்தானோட அழிவை பத்தி இங்க பேசுறாரு. சாத்தானோட அழிவு எங்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்போ அவனுக்கு பெருமை வந்ததோ மனதுல, அப்பவே தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, பரலோகத்துல அவன் தூதனா இருந்தா இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து அவரை தள்ளிட்டார். இதை நம்ம ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ல இருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். ஏசாயா சாப்டர் 14 12 to 15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். பாத்தீங்களா, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னோட சிங்காசனத்தை நான் வைப்பேன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ பரலோகத்துல தேவதூதர்கள் எல்லோருமே ஏகமாய் தேவனை துதிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நானும் வல்லமையா இருக்கிறேன், ஏன் எனக்கு அந்த கனம் வரல, ஏன் என்ன எல்லாரும் ஆராதனை பண்ணல, எனக்கு என்ன குறை அப்படின்ற எண்ணம் இதயத்துல அவனுக்கு வந்துச்சுங்க, ஒரு பெருமை. அதனால இன்னைக்கு வரைக்கும் தேவனோட சித்தத்துக்கு மாறாக ஜனங்களை மோசம் போக்குறது தான் அவனோட வேலையா இருக்குதுங்க. வடம்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதம் மாணவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்திலே சொன்னாய். பாத்தீங்களா, தேவனுக்கு ஒப்பாவன், தேவனோட சிங்காசனத்துக்கு நேரா அவரோட சிங்காசனம் உயரணும் அப்படின்ட்டு சாத்தானோட எண்ணங்க. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாத்தீங்களா, தேவன் என்ன பண்ணி தள்ளிட்டாரு. ஏன்னா அவனுக்கு இந்த பெருமை வந்துடுச்சு. பெருமைனால்தான் சாத்தான் விழுந்து போனதுங்க. அதுதான் இங்க நம்ம பரலோகத்துல வல்லமையான தூதனா இருந்தவன் இப்ப என்ன வரானாக்கா, சாத்தானா எதிராளியா மாறுறாங்க. சாத்தான் எவ்வளவு அழகுள்ளவன், எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தான் அப்படின்றதுக்கு டீடைல்ஸ் நம்ம இசைக்கேல் 28ஆம் அதிகாரம் 12ல இருந்து 17 வரைக்கும் பார்க்கலாங்க. இசைக்கேல் சாப்டர் 28 12 to 17. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பாத்தீங்களா, இங்க தீர்க்கதரிசி யார பத்தி எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, தீரு ராஜா பாத்தீங்க. தீரு ராஜா யாருக்கு ஒரு நிழலா இருக்கிறாருனாக்கா, இந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கும்போது சாத்தானை பத்தி தான் அங்க வருதுங்க வசனம். சாத்தான் எப்படி பரலோகத்துல இருந்தான், எவ்வளவு அழகா இருந்தான். இங்க வசனம் நம்ம பார்க்கும்போது தெளிவான தெரியுதுனாக்கா, ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஆனா அது எல்லாத்தையும் தவறான காரியங்களுக்கு சாத்தான் பயன்படுத்துறான். ஜனங்களை மோசம் பாக்குறாங்க. இன்னைக்கு ஜனங்கள் சாத்தான் எப்படின்ட்டே தெரியல. சாத்தான்னாக்கா தலையில 2 கொம்பு, பாக்குறதுக்கே பயங்கரமா இருப்பான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்றதுனாக்கா, பூரண அழகுள்ளவன். அந்த அழகை வச்சுதான் ஜனங்களை இன்னைக்கு மோசம் போக்குறான்.
நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேளதாளங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு. பாத்தீங்களா? கேருபு அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தார் இருக்கிறாருங்க, தேவதூதர்கள். சோ இவன் வந்து கேருபு, தேவதூதன், சாத்தான். கேருபோட அந்த ஒரு குரூப்ல இருந்து வரவர் இவரு. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறைவற்றதாயிருந்தாய். பாத்தீங்களா? அநியாயம் அவருக்கு வர வரைக்கும் அவர் கரெக்டா தான் இருந்தாருங்க. எப்ப இந்த பெருமை வந்துச்சோ அப்பதான் அவருக்கு வந்து வீழ்ச்சி வந்தது. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். சோ இது வந்து நம்ம பாக்குறோம். சாத்தான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க, எப்படி வந்து ஒரு பெருமையினால தேவனுக்கு விரோதமா ஆயிட்டு விழுந்து போனாருங்க. அதுதான் வந்து நம்ம இங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தான் மட்டும் விழுந்து போலங்க. சாத்தான் கூட நிறைய தேவதூதர்களும் அவனோட வழியை பின்பற்றி அவங்களும் வந்து விழுந்து போனாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். மேத்யூ சாப்டர் 25 வெர்ஸ் 41. அப்பொழுது இடப்பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கின்ற நித்திய அக்னியிலே போங்கள். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, சபிக்கப்பட்டவர்களே, யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமா நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இயேசு என்ன சொல்றாருனாக்கா, நீங்க வந்து நித்திய அக்னியில போங்க. அந்த நித்திய அக்னி யாருக்காக வைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் வைக்கப்பட்டு இருக்குதுங்க. சாத்தான் பின்னாடி நிறைய தேவ தூதர்கள் அவனுடைய வழியை பின்பற்றி போய் தேவனுக்கு விரோதமா அருவருப்பான காரியங்களை செய்தாங்க. அவங்களுக்கு நித்திய அக்னி தான் வைக்கப்பட்டு இருக்குதுன்ட்டு இயேசு கிறிஸ்து இங்க உறுதிப்பட சொல்றாருங்க. சோ என்ன பாவம் இவங்க செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-3 நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 6 1-3. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுபுத்திரர்களை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகின்ற நாட்கள் 120 வருஷம் என்றார். பாத்தீங்களா? இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவ தூதர்களை மனுஷனை பாதுகாப்பதற்காக தேவன் பூமிக்கு அனுப்புறாருங்க. இந்த தேவ தூதர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்கள்ட்ட வல்லமை இருக்குது, மாம்சத்துல வந்து மாறுற வல்லமை. எங்கெல்லாம் வந்து வராங்களோ பூமியில, இவங்க மாம்சத்துல ஒரு மனிதன் போலதான் வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஸ்திரீகள் வந்து ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர்களா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கிறாரு, உறவு வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க மூலியமா ஒரு சந்ததி வருது இல்லைங்களா? இது ரொம்ப அருவருப்பான காரியம். தேவன் வந்து அவங்களுக்கு திருமணம் வந்து அனுமதிக்கல. தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக வந்து செயல்படுறாருங்க. இவங்க தான் வந்து விழுந்து போன தூதர்கள். இவங்களை பத்தி புதிய ஏற்பாடுல கூட நிறைய வசனங்கள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். 2 Peter chapter 2 4 and 5. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாத்தீங்களா? பாவம் செய்த தூதர்களை தேவன் விட்டு விடல, அவங்கள வந்து அந்தகார சங்கிலியில கட்டி நரகத்துல வைத்து இருக்கின்றாருங்க. எந்த காலகட்டத்துல இவங்க பாவம் செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நோவா காலகட்டத்துலங்க. அப்பதான் என்ன ஆகுதுனாக்கா, இந்த தேவ தூதர்கள் ஸ்திரீகளுக்குள்ள தவறான உறவு வைத்துட்டு அவங்க மூலியமா என்ன ஆகுதுனாக்கா ஒரு சந்ததி பிறக்குது. அதனால்தான் தேவன் என்ன பண்றாரு, நோவா காலகட்டத்துல அந்த ஒரு ஃப்ளட் வர வைக்கிறாருங்க, ஜலப்பிரளயம் வர வைக்கிறார். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி என்ன பண்றாரு தேவன், நோவா குடும்பத்தை மட்டுமே காப்பாத்துறாரு. மீதி பேர் எல்லாமே தேவனுக்கு விரோதமான அருவருப்பான பாவத்தை வந்து செய்தாங்க இல்லைங்களா? சோ இந்த விழுந்து போன தூதர்களை தேவன் என்ன பண்ணிக்கிறாருனாக்கா அந்தகார சங்கிலியினால கட்டி போட்டு வைத்திருக்கிறாருங்க நரகத்துல. அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். யூதா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல கூட இதை பத்தி இருக்குதுங்க. தங்களுடைய ஆதி மேன்மணியை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும் பாத்தீங்களா, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை என்ன பண்ணிட்டாங்க, விட்டு விட்டாங்க. யாரு? தேவ தூதர்கள். அவங்களுக்குன்ட்டு தேவன் ஒரு மேன்மையை வைத்திருந்தாருங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா மனுஷரை போல ஆயிட்டாருங்க. தவறான காரியங்களை
அருவருப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கின்றார். அதனால என்ன பண்ணிட்டாருனாக்கா, அந்தகாரத்தை அடைத்து வைத்திருக்கிறாருங்க. யார அடைத்து வைத்திருக்கிறாருனாக்கா, விழுந்து போன தூதர்களை. இதுதான் நம்ம தெளிவா இங்க பாக்குறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 4. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியிலே வீழ தள்ளிற்று. பாத்தீங்களா, இங்க ஒரு டிராகன் இருக்குத நம்ம பாக்குறோம், வலு சர்ப்பம். அது என்ன பண்ணுனாக்கா, வானத்துல 1/3 நட்சத்திரங்களை இழுத்து பூமியிலே விட பண்ணிச்சுங்களா. இது யார குறிக்குதுனாக்கா, சாத்தானத்தான் குறிக்குதுங்க. நட்சத்திரங்கள் தேவ தூதர்களை குறிக்குது. இந்த நட்சத்திரங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தான் பின்னாடி போனவங்க. இவங்க எல்லாரும் சாத்தான் கூடவே விழுந்தாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுதான் இதோட அர்த்தம். இது சிம்பாலிக் லாங்குவேஜ், அடையாள பாஷையில எழுதப்பட்டு இருக்குதுங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கூட இதை பத்தி நம்ம பாக்குறோம். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இது யாருனாக்கா, சாத்தான். பழைய பாம்பாகிய சாத்தான் தள்ளப்பட்டது. அது பூமியிலே வீழ்த்த தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாத்தீங்களா, சாத்தான் தனியா இல்லைங்க, அது கூட என்ன இருக்குதுங்க, தூதர்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து தேவன் என்ன பண்றாரு, தண்டிக்கிறாருங்க. அவங்க எல்லாரும் தள்ளப்படுறாங்க. இவங்கதான் விழுந்து போன தூதர்கள். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த விழுந்து போன தூதர்களுக்கு வல்லமை உண்டு. தூதர்களுக்கு தேவன் வல்லமை கொடுத்தாருங்க. ஆனா அவங்க தவறான காரியங்களுக்கு தான் அதை பயன்படுத்தினாங்க. எப்படிப்பட்ட வல்லமை அவங்க கிட்ட இருக்குது அப்படின்றதுக்கு சில வசனங்கள் அடையாளமா நம்ம பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா, வானத்துல பொல்லாத ஆவிகளின் சேனை இருக்குதுங்க. அவங்க தான் அந்த விழுது போன தூதர்கள். அவங்க கூட நம்மளுக்கு தினந்தோறும் போராட்டம் இருக்குது. வானத்துல இருந்தா நமக்கு அநேக டெம்டேஷன்ஸ் இவங்க பண்றாருங்க, சகோதர சகோதரி. சோ இதை பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தானும் அவனை சேர்ந்த விழுந்து போன தூதர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்றாருங்க. ஆவிகள் என்று இங்க குறிப்பிடப்பட்ட மார்க் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கூட நம்ம பார்க்கலாங்க. மார்க் சாப்டர் 5 verse 9. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து கேக்குறாருங்க, உன்னோட பேர் என்னன்னும் போது லெகியோன் அப்படின்றாருங்க. அநேக ஆவிகளா நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பேயெல்லாம் பிடிக்குது இல்லைங்களா. எதனால ஆகுதுனாக்கா, விழுந்து போன தூதர்கள் பண்ற வேலைதான். அதனால்தான் நல்ல தூதர்களை நம்ம தூதர்கள் என்றோம், விழுந்து போன தூதர்களை பிசாசிகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் அப்படின்ட்டு சொல்றத நம்ம பாக்குறோங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ல இருந்து 45வது வசனம் வரைக்கும். மேத்தேயு சாப்டர் 12 43 to 45. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாயும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடனே கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். பாத்தீங்களா, அந்த அசுத்த ஆவிக்கு என்ன மாதிரி வல்லமைனா, ஒரு மனுஷனை விட்டு போன பின்பு சும்மா விடுறது இல்லைங்க, போயிட்டு அதை விட இன்னும் 7 வல்லமையான ஆவிகளை கூட்டிட்டு திரும்பி விட்டு போன இடத்திலேயே தங்கிக்குதுங்களாம். இதுதான் அந்த துஷ்ட ஆவிகளின் வல்லமை. விழுந்து போன தூதர்களுக்கும் வல்லமை இருக்குதுங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் அருவருப்பான காரியங்களுக்கு போறாங்க. இந்த விச் கிராஃப்ட் பண்றது இல்லைங்களா, பில்லி சூனியம் பண்றது, இதெல்லாம் இந்த அசுத்தமான ஆவிகள் செய்கின்ற வல்லமையில தான் நடக்கிறதுங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5. மார்க் சாப்டர் 5 1 to 5. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதனேரனுடைய நாட்டிலே வந்தார்கள். அவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்கினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான்.
அவனை அடுக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. பாத்தீங்களா? யாருமே வந்து அவனை கட்டி போட முடியலங்க. சங்கிலியும் வந்து தகர்த்தி போட்டுறாங்க, விலங்கியும் வந்து ஒடிச்சு போட்டுறாரு. இது வந்து அவனுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவியின் வல்லமை. அவனோட வல்லமை கிடையாதுங்க. அசுத்த ஆவிக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. இதெல்லாம் அந்த விழுந்து போன தூதர்கள் பண்ற வேலைங்க. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டு இருந்தான். பாத்தீங்களா? கல்லை எடுத்து அவனே வந்து காயப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து அந்த விழுந்து போன தூதர்கள் பண்ற வேலை. அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32 நம்ம பார்க்கலாம். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாத்தீங்களா? இந்த பிசாசு பிடித்ததுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா பேச முடியலங்க. எவ்வளவு வல்லமை பாருங்க. ஒருத்தனை வந்து ஊமையாக்குற அளவுக்கு வந்து வல்லமை அந்த விழுந்து போன தூதர்களுக்கு உண்டு. இப்ப இயேசு கிறிஸ்து சுகப்படுத்திடுறாரு. ஆனா எவ்வளவு பவர் இருக்குது பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் நம்ம பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 12 22nd verse. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன். பாத்தீங்களா? இந்த இடத்துல குருடும் ஊமை ரெண்டுமே. இது கூட வந்து அந்த விழுந்து போன தூதர்களோட வல்லமை தான் இல்லைங்களா? சோ இந்த அளவுக்கு வல்லமை இருக்குது. எந்த அளவுக்கு வல்லமை இருக்குது பாத்தீங்களா? குருடு ஊமையா இருக்கிறாருங்க. இயேசு வந்து என்ன பண்றாரு? அவரை வந்து சுகப்படுத்துறாரு. அடுத்து வந்து மார்க் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். மார்க் சாப்டர் 9 verse 25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. பாத்தீங்களா? அந்த ஊமையா செவிடா இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள புகுந்திருந்த அந்த ஆவிங்க. இவனை விட்டு போனவனே அவனுக்கு சரியாயிடுது. இந்த அளவுக்கு அந்த விழுந்து போன தூதர்களுக்கு வல்லமை இருக்குதுங்க. காதும் கேட்கல, ஊமையாவும் இருக்கிறாரு. அடுத்து தானியேல் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் நம்ம பார்க்கலாம். தானியேல் சாப்டர் 10 verse 13. பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஏனாவதுனாக்கா பெர்ஷியா தேசத்தின் அதிபதி என்னோட எதிர்த்து நின்னா அப்படின்னு ஒரு தூதர் தானியேல் கிட்ட சொல்றாருங்க. 21 நாட்கள் பெர்ஷியா தேசத்தின் அதிபதி எனக்கு எதிர்த்து நின்னா அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த பெர்ஷியா தேசத்தின் அதிபதி யாருனாக்கா விழுந்து போன தூதருங்க, பொல்லாத தூதன். அந்த பொல்லாத தூதனுக்கு எதிரா யார வந்து நிக்கிறாருனாக்கா நல்ல தூதர் மிகாவேல் தூதர் வந்து நிக்கிறாருங்க. பாத்தீங்களா? சோ இந்த பொல்லாத தூதர்கள் நிறைய நாடுகள்ல அநேக காரியங்கள்ல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் பண்றாருங்க. அதுக்கு ஒரு அடையாளமா நம்ம இந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தானியேல் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் பார்க்கும்பொழுது கூட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு தெரியுது. டானியல் சாப்டர் 10 20 and 21. அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்பொழுது நான் பெர்ஷியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்ப போகின்றேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். பாத்தீங்களா? கிரேக்கு தேசத்திலயும் அதே மாதிரி ஒரு தூதன் இருக்கிறான். அங்க அவன்கிட்ட கூட போய் போராட வேண்டி இருக்குன்றாரு. சோ பெர்ஷியா தேசத்துல கூட ஒரு பொல்லாத தூதன் இருக்கிறான். அதே மாதிரி கிரேக்க தேசத்திலயும் ஒரு பொல்லாத தூதன் இருக்கிறாங்க. அதுதான் வந்து இங்க நம்ம யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஜான் சாப்டர் 12 verse 31. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாய் இருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளுண்டு போவான். பாத்தீங்களா? இந்த உலகத்துக்கு அதிபதி யார்? சாத்தான். அதனால்தான் இயேசு கிறிஸ்துக்கு 40 நாள் அவர் உபவாசம் இருக்கும் போது டெம்டேஷன் வருது இல்லைங்களா? அப்போ சாத்தான் என்ன சொல்றான்? என்னோட காலை வந்து நமஸ்கரி, நான் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுத்துடுறேன். இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்தையே வந்து தவறான வழியில வழிநடத்திட்டு இருக்கிறான் இல்லைங்களா? தேவனுக்கு விரோதமா மனுஷங்களை செயல்பட வைக்கிறான். எப்படி? ஒண்டியா இல்லைங்க. சரிங்களா? இவன் கூட சேர்ந்து இருக்கின்ற அந்த தவறான தூதர்கள், பொல்லாத தூதர்களும் பண்ற வேலைகள் இதெல்லாம் சரிங்களா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 Corinthians chapter 11 verse 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளங்கும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கின்றேன். பாத்தீங்களா? சாத்தான் வந்து தந்திரமா ஏவாளை வஞ்சித்தாங்க. மனுஷனோட வீழ்ச்சி அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் சாத்தானு தந்திரமா ஜனங்களை வஞ்சிக்கிறான். வஞ்சனை பண்றதுல அவனுக்கு நிகர் அவன் தாங்க இல்லைங்களா? அதுல சக்சஸ்ஃபுல்லா வேற இருக்கிறான். நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்கன்ட்டு இங்க பவுல் சொல்றார். பயந்து இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தந்திரசாலி சாத்தான்.
அவனுக்கு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. விழுந்து போன தூதர்களும் இருக்கிறாங்க. இதுதான் அவங்கள்ட்ட பவருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியன் சாப்டர் 4 வெர்ஸ் 4. தேவனுடைய சாயலா இருக்கின்ற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசம் அடையாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாருங்க? சாத்தான். மனுஷனுடைய மனக்கண்களை வந்து குருடாக்குறான். சத்தியம் வந்து அவங்களுக்கு சேராதபடிக்கு செய்யறாங்க. அந்த அளவுக்கு வல்லமை வந்து சாத்தானுக்கு உண்டுங்க சகோதர சகோதரி. எபேசியன்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 2. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கின்ற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா? ஆகாயத்தின் அதிகார பிரபு யாரு? சாத்தானு. ஃபர்ஸ்ட் நம்மளும் வந்து அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. அருவருப்பான பாவங்கள் செய்தோம், தவறான காரியங்கள் செய்தோம், சாத்தான வழியில நடந்தோம். இன்னைக்கு ஜனங்கள் அந்த வழியில நடக்கிறாங்க. அவன்கிட்ட அதிகாரம் இருக்குதுங்க. மனுஷங்களை மோசம் போக்கின்ற அதிகாரம் இருக்குது. ஜனங்களை வந்து தவறான வழிகளை வந்து வழி நடத்துறோம். இப்ப நம்ம அந்த அதிகாரத்துக்கு கீழே இப்ப நம்ம இல்லைங்க சகோதர சகோதரி. தேவன் சத்தியத்தினால நம்மளை விடுதலையாக்கி அவருடைய சொந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை போக வச்சிருக்கிறாருங்க. தேவனுடைய கிருபையினால. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 18 வெர்ஸ் 2. அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பாத்தீங்களா? பேய்களுடைய குடியிருப்பு, பேய்களோட குடியிருப்பா அது இருக்குது, அசுத்த ஆவியோட காவல் வீடா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாருங்க. மகாபாபிலோன் என்றது என்னன்னாக்கா தேவனுக்கு விரோதமா இருக்கின்ற சபை. தேவனுடைய சபை எப்படி இருக்கணும்னாக்கா பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கணுங்க. ஆனா இந்த பாபிலோன் சபை எப்படி இருக்குது? தேவனுக்கு விரோதமா செயல்படுது. அசுத்த ஆவிகளோட குடியிருப்பா அது வந்து இருக்குது அப்படின்றத சொல்றாருங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 13 வெர்ஸ் 14. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் கொடிகளுக்கு சொல்லிற்று. பாத்தீங்களா? இங்க வந்து ஒரு மிருகத்துக்கு அற்புதம் செய்கின்ற அந்த வல்லமை இருக்குதுங்க. இந்த வல்லமை கூட எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த விழுந்து போன தூதர்கள் மூலியமா வருகின்ற வல்லமை தாங்க. அந்த வல்லமையில தான் உலகத்தையே வந்து மோசம் போக்குறாங்க. சரிங்களா? அது தேவன் மூலியமா வருகின்ற அற்புதங்கள், அடையாளங்கள் கிடையாதுங்க. சாத்தான் மூலியமா வருது அது. இல்லைங்களா? இது தெரியாம நிறைய பேர் வந்து தேவனுக்கு விரோதமா போறாங்க. ரெவலேஷன் சாப்டர் 18 வெர்ஸ் 23. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியுமாயுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருக்கின்றார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. பாத்தீங்களா? சூனியம் பண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் மோசம் போக்கினாங்களா? யாரு? இந்த பாபிலோன், மகாபாபிலோன், தேவனுக்கு விரோதமா இருக்கின்ற அந்த சபை. சோ இதோட வல்லமை யார் மூலியமா வந்துச்சுனாக்கா சாத்தானும் விழுந்து போனது மூலியமா வந்து அந்த வல்லமைங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் சாப்டர் 11 வெர்ஸ் 14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. பாத்தீங்களா? சாத்தான் எப்படி வரானாக்கா பயங்கரமா அருவருப்பா ஜனங்க வெறுக்கிற விதத்துல அவன் வருத்தலங்க. எப்படி வரானாக்கா ஒளியின் தூதன் மாதிரி பார்க்கும்போது அந்த அழகை பார்த்து ஜனங்களுக்கே வந்து மதிமயங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து சாத்தான் வருத்துங்க ஜனங்களை மோசம் போக்குறதுக்கு. இதை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வல்லமை அவன்கிட்ட இருக்குது. அதுதான் பவுல் இங்க சொல்றாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு சாப்டர் 4 வெர்ஸ் 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுங்களுக்கும் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. பாத்தீங்களா? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பாங்க கடைசி காலத்துல அப்படின்ட்டு சொல்லாருங்க. பிசாசுகளுடைய ஆவி அது யாரு? விழுந்து போன தூதர்களுடைய அந்த உபதேசம். அதன் மூலயமா தான் இன்னைக்கு ஜனங்க மோசம் போக்குறாங்க. அததான் பவுல் இங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விழுந்து போன தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. அதை பத்தி நம்ம வந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கலாங்க. 1 Peter chapter 3 verse 19. அந்த ஆவியினாலே
அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பாத்தீங்களா? காவலில் உள்ள ஆவிகள் யாருனாக்கா இந்த விழுந்து போன தூதர்கள். அவங்களுக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? போய் பிரசங்கம் பண்றாரு. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, விழுந்து போன தூதர்களுடைய வல்லமை வந்து ஒரு விசுவாசிக்கு மேல செயல்படாதுங்க. விசுவாசிக்குள்ளவும் அவங்க வந்து வர முடியாது. ஏன்னா, நமக்குள்ள இருக்கிறவர் மிகப்பெரியவருங்க சகோதர, சகோதரி. அதனால நம்ம வந்து பயப்படவே தேவையில்லைங்க. இது வந்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியன் சாப்டர் 6 வெர்ஸ் 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பாத்தீங்களா? நமக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமா இருக்குதுங்க. இந்த ஆலயத்துக்குள்ள அந்த பொல்லாத ஆவிகளோட வல்லமை செயல்படாது. ஏன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை அவ்வளவு பெருசுங்க. உன்னதத்திலிருந்து வருகின்ற பெலன் இல்லைங்களா? அதனால நம்ம பரிசுத்த ஆவியினால பெருகணுங்க. தினந்தோறும் பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து பெருகிட்டே வந்தாக்கா, இந்த பொல்லாத ஆவிகளோட வல்லமை நம்மகிட்ட செயல்படாதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சகோதர, சகோதரி. அது ரொம்ப முக்கியம். ஆனா பரிசுத்த ஆவியில நம்ம வீக் ஆயிட்டே வந்தோம்னு வச்சுக்கங்களேன், அப்போ வந்து அது செயல்படும். சோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பொல்லாத ஆவிகள், விழுந்து போன தூதர்கள் தேவனுடைய பேரை கேட்டாலே பயந்து நடுங்குங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய தேவனுங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கின்றாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பாத்தீங்களா? பிசாசுகள் தேவனுடைய பேரை கேட்டா அப்படியே நடுங்குங்க. இதுக்கு நிறைய உதாரணம் நம்ம வந்து பார்க்கலாங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க் சாப்டர் 1 வெர்ஸ் 24. அவன் ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பாத்தீங்களா? அந்த அசுத்தாவி இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே பயந்து நடுங்குறாருங்க. எங்க இவரை வந்து அழிச்சு போட்டுருவாரு அப்படின்ட்டுங்க. அவருக்கு நல்லா தெரியுது, நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. எங்களை கெடுக்கவா வந்துட்டீங்க அப்படின்ட்டு. பாத்தீங்களா? அவ்வளவு வல்லமை வந்து அவ்வளவு பெரிய வல்லமை தேவனிடத்திலயும் இயேசு கிறிஸ்துவிட்டையும் இருக்குதுங்க. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்குள்ள இருக்கின்ற அந்த பரிசுத்தாவின் வல்லமை வந்து விழுந்து போன தூதர்களுடைய வல்லமையோட ரொம்ப பெருசு. இத வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16 வரைக்கும், ஆக்ட்ஸ் சாப்டர் 19, 13 to 16. இங்க வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த காலத்துல என்ன ஆகுதுனாக்கா, பவுல் என்ன பண்றாரு? பேய்களை ஓட்டுறாருங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால. இதே மாதிரி நிறைய அப்போஸ்தலர்ஸ் பண்றாங்க. அப்போ இத பார்த்துட்டு ஸ்கேவாவுடைய மகன்களாகிய 7 பேர் இதே மாதிரி பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த பொல்லாத ஆவி வந்து பேசுதுங்க. இயேசு கிறிஸ்து யாருன்ட்டு எங்களுக்கு தெரியும். பவுல் யாருன்ட்டு எனக்கு தெரியும். நீ யாருன்ட்டு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்ட ட்ரை பண்ணாரு இல்லைங்களா? அவரை போயிட்டு அந்த பேய் பிடிச்சிட்டு இருக்கிறவர் போயிட்டு அடிக்கிறாரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் வந்து பொல்லாத ஆவியின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில வந்து வேலை செய்யாதுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 ஜான் சாப்டர் 4 வெர்ஸ் 4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பாத்தீங்களா? நமக்குள்ள இருக்கிறவர் மிக பெரியவருங்க. நமக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்றத எப்படி நம்ம உணரலாம்னாக்கா, அந்த பரிசுத்த ஆவியின் மூலியமா தான் சகோதர, சகோதரி. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, விழுந்து போன தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் தேவன் வந்து ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 2ஆம் மரணம். அவங்கள வந்து சும்மா விட போறது இல்லைங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து அழிவதான் தேவன் தீர்மானித்திருக்கின்றாருங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9ங்க. ரெவலேஷன் சாப்டர் 12 7 to 9. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகின்ற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாத்தீங்களா? இங்க வந்து யுத்தம் ஆகுதுங்க. இந்த யுத்தத்துல மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்கள் ஜெயிச்சிடறாங்க. சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் தோத்துடுறாங்க. கீழ வந்து விழுந்துடுறாருங்க அவங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதருக்கும் தேவன் என்ன முடிவை தரப்போகின்றார் அப்படின்றத இயேசு கிறிஸ்துவே சொல்றாருங்க. மேத்யூ சாப்டர் 25 வெர்ஸ் 41. அப்பொழுது இடப்பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும்
அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற நித்திய அக்னியிலே போங்கள். பாத்தீங்களா? அவங்களோட முடிவு வந்து நித்திய அக்னிங்கோ. 2ஆம் மரணம் தான் தேவன் அவங்களுக்கு வைத்திருக்கின்ற முடிவு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 20 verse 10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கின்ற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சாத்தான் எங்க தள்ளப்படுறாருனாக்கா, அக்னியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே, அக்னி கடலிலே தள்ளப்பட்டார். இதே முடிவு தான் விழுந்து போன தூதர்களுக்கும் வரும் அப்படின்றதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொன்னாரு இல்லைங்களா? சோ சாத்தானுக்கும் எல்லா விழுந்து போன தூதர்களுக்கும் என்ன முடிவுனாக்கா 2ஆம் மரணம். இதுதான் தேவன் வைத்திருக்கின்ற சித்தங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவிற்கும் நன்றிகள்.